இயேசு ராஜா கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கடந்த நாட்கள் முழுமையாய் அவன் நம்மோடு கூட இருந்தார். காலை நேரத்தில் வந்து கூப்பிடுகிற நம்மோடு மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவர். நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு மனிதனின் கணிப்பும் கர்த்தருடைய வாக்குறுதியும். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் உங்கள் மத்தியில் அந்த வசனங்களை வைக்க கிருபை செய்தான். அந்த வசனங்களை வாசித்த போது அதிலிருந்து நமக்கு ஒரு சில காரியங்கள் காணப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தில் நாம் வாசித்தோம். அப்போ இந்த வசனங்களை கேட்கிற பொழுது மனிதனின் கணிப்பும் கர்த்தருடைய வாக்குறுதி, இது கடந்த நாட்களில் பார்க்க கிருபை செய்தான். கொடுப்பதினால குறைந்து போய்விடும் என்பது மனிதனின் கணிப்பு. ஆனால் கொடுப்பதினால மிகுதியாய் பெற்றுக்கொள்வான் என்பது கர்த்தருடைய வாக்குறுதி. அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் வாக்குறுதிக்கும் மனிதனுடைய கணிப்பு குறித்து நான் கடந்த நாட்களில் உங்கள் மத்தியில் சில காரியங்களை வைத்தேன். இப்போது அதே தலைப்பில் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் விரும்புகிறேன். மனிதனின் கணிப்பு என்றைக்குமே தோல்விதான் பெற முடியுமே தவிர அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா மனிதனின் கணிப்பு எப்போதுமே அது ரொம்ப லோவாக இருக்கும் அல்லது ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஆனால் அந்த கர்த்தருடைய வாக்குறுதி இருக்கு பாருங்க, அது ஒரு வித்தியாசமானது. இப்போ மனிதனின் கணிப்பு ஒரு பக்கம், கர்த்தருடைய வாக்குறுதி இன்னொரு பக்கம். இப்போ நீங்களும் அடியனும் யார் கூட இருக்க வேண்டும், அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனின் கணிப்பு அவனோடு கூட நடந்தால் எனக்கு ரொம்ப சிறப்பாக காணப்படும், அது என் வாழ்க்கைக்கு நல்லது என்று மனிதனின் யோசனை மனிதனின் கணிப்போடு கூட சேர்ந்து நாம் செல்வது நல்லதா, அல்லது கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வாக்குறுதி, கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வாக்குறுதி, இவங்களோடு கூட இருக்கிற பொழுது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு காரியங்கள் மாற்றப்படுகிறது, ஒரு மனிதன் கணிப்பில் நடக்கிறவனுக்கு என்ன சூழ்நிலைகள் வருகிறது என்பதை வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டினான். பின்பு
அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்கே ஆண்டுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்ப தரிசனம் கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வாக்குறுதி, இந்த நான்கும் யாருக்கிட்ட இருக்கிறது என்றால் ஆபிரகாம் இடத்துல இருக்கிறது. நீங்க முதலாவது வசனத்தை வாசித்தால் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த ஆபிரகாமை அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. எனக்கு அப்ப நீங்க கொஞ்ச நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வைத்து பிற்பாடு மாலையில் நம்ம கூட போகிறோம். அப்ப இந்த வசனத்தை பாருங்க, முதல்ல ஆபிரகாமை அழைக்கிறான். ஏறக்குறைய அவனுக்கு 75 வயது அந்த நேரத்தில் இருக்கிறது. அவன் போகும்போது அவனோடு கூட யார் போனாங்க? லோத்து. பார்த்தீங்கன்னா இந்த லோத்து யார் என்றால் மனிதனின் கணிப்பு என்று சொன்னல, அதுதான் லோத்து. ஆனால் ஆபிரகாம் யார் என்றால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருடைய தரிசனத்தை காணக்கூடியவன், தரிசனம் உள்ளவன். நான்காவது கர்த்தருடைய வாக்குறுதிகளை பெற்றவன். உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். ஆபிரகாமுடைய காரியங்கள் எங்கே போனாலும் அவன் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டுவான். ஆனால் லோத்துக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்வதற்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லை. ஆனால் ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனாலும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவான். சொல்லப்படுகிறது 13ஆம் அதிகாரத்தில் 3-4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 13ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்தில், அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்த பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இவர் பாருங்க, இங்க கட்டிட்டு பிரயாணித்து கடந்து போகிறான், மீண்டும் அதே இடத்துல வருகிறார் என்று முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாம் யார் என்றால் அழைக்கப்பட்டவன், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவன், மூன்றாவது தரிசனம், கர்த்தருடைய தரிசனம் உடையவன், நான்காவது கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பெற்றவன். ஆனால் லோத்து வாக்கு தத்தத்தை பெறாதவன். லோத்து ஆண்டவர் அவன் பெயர் சொல்லி அழைக்கவில்லை. லோத்து தெரிந்து கொள்ளவில்லை. லோத்து கர்த்தருடைய தரிசனத்தை கண்டது போல ஒரு வார்த்தையும் வேதாகமத்தில் இல்லை. ஆனா லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அதுதாங்க யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப தேவபிள்ளை, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரோடு கூட பயணிக்க வேண்டும்? சபை. இன்றைக்கு சபை ஒரு கணிப்பில் போய் கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாக நீங்கள் நானும்
நாம் யாரோடு கூட இருந்தால் நமக்கு என்ன பலன் என்பதை குறித்து இந்த வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குறுதியை பெற்றவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தரிசனத்தை பெற்றவன், மாத்திரமல்ல தேவனுடைய வாக்கு உறுதிகளை, வாக்கு தத்தங்களை பெற்றவன். ஆனால் லோத்துக்கு வாக்கு தத்தங்களும் கிடையாது, அழைக்கப்படல, தேவ பிள்ளை தெரிந்து கொள்வதும் கிடையாது. எந்த இடத்துல ஆபிரகாம் செய்தது போல லோத்து பலிபீடத்தை கட்டினதே கிடையாது. ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏனென்றால் அந்த ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை அழைத்து கொண்டு வருகிற பொழுது லோத்து அவனோடு கூட போனான். 12:4 வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். போதும். அப்போ லோத்து பாருங்க, ஆபிரகாம் போகும்போது நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆபிரகாமை பின்பற்றினான். ஆனா போகும்போது தேவ பிள்ளைகளை 13:2 வாசிக்கும் போது ஆபிரகாம் சீமானா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல என்ன கவனிங்க, சபை கடைசியில் உள்ளவங்களை எனக்கு பாருங்க, என்ன கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அடியனை மறைத்தவங்களோடு பேச விரும்புகிறார். நல்ல கவனிக்க வேண்டும். அப்போ வாக்குறுதி யாருகிட்ட இருக்கிறதோ, தேவ தரிசனத்தை காண்கிறவன் யார் இருக்கிறார்களோ, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய தரிசனத்தை கண்டவர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு மனிதனோடு கூட லோத்து வந்தபடினாலதான் அவன் பலிபீடத்தை கட்டல, தேவனை தொழுது கொள்ளல, தரிசனத்தை பெறல, தேவ பிள்ளை அவன் அழைக்கப்படல, தெரிந்து கொள்ளப்படல, ஆனால் ஆசீர்வதிக்கப்படா. ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். ஒரு செடியை கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து அந்த செடிக்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சும் போது அந்த செடி முளைத்து எழுமா. அந்த உரம் போடும்போது பக்கத்தில் ஒரு புல் முளைக்கும். அதுதான் லோத்து. அதான் லோத். லோத்துக்கு அங்க என்ன பண்ணல? உரம் போடல, விதைக்கப்படல. லோத்துக்கு வாக்குத்தத்தம் கிடையாது. ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமோடு கூட அவன் நடந்தபடினால கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அந்த அருமையான ஆபிரகாம் மேல இறங்க இவன் அவனையே பின்பற்றி போகும்போது இவனுக்கு போடுகிற சகல ஆசீர்வாதத்தின் நன்மை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. 13வது அதிகாரம் சொல்லப்படுது, அவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் கவனிக்க வேண்டும். சபை, நீங்க யாரோடு கூட நடந்து கொண்டிருக்கீங்க? ஒரு மனிதனின் கணிப்பு என்றைக்குமே தோல்விதாங்க. ஒரு மனுஷனுடைய சிந்தை எப்போதுமே தோல்வியில கொண்டு போய்விடும். நீங்க இன்றைக்கு இந்த சபை ஒரு தரிசனம் உள்ள ஒரு சபை, இந்த ஊழியம் ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஊழியமாயிருக்கிறது. இன்றைக்கு எந்த ஒரு விசுவாசி நல்ல கவனிச்சு பாருங்க, இதே சபையில ஊழியக்காரனோடு கூட ஐக்கியப்பட்டு ஊழியக்காரனோடு கூட நடக்கும் போது ஊழியக்காரனோடு ஒருமனப்பட்டு ஊழியத்தை செயல்படுகிற குடும்பங்களை பாருங்க. ஊழியக்காரன் கொடுக்கிற சகல வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் ஆசீர்வாதங்களும் அந்த நடந்து பின்பற்றுகிற மக்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆராதனை முடிந்த உடனே ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஓடுகிறவளை பாருங்க, அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நாம இன்னும் தரிசனத்தோடு கூட நடக்கிறது இல்லை. கர்த்தருடைய வாக்குறுதி யாருக்கிட்ட இருக்கிறது அவனோடு கூட நடக்கிறது இல்லை. உலக பிரகாரமான மனுஷனோடு கூட நடக்கிறோம், ரட்சிக்கப்படாதவனோடு கூட நடக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காம தம்முடைய கணிப்புல போய் கொண்டிருக்கிறோம். நான் இந்த கணிப்பு, நான் இதை நினைச்சிட்டேன், இதை செய்து தான் முடிப்பேன். ஆனா உனக்கு அந்த தோல்வி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது.
நீங்க ரட்சிக்கப்படாத மனுஷர்களை பின்பற்றுகிறீர்கள். சபைக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத மனுஷர்களை பின்பற்றுகிறீர்கள். ஆனா தேவ பிள்ளைகள், ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆபிரகாம் தரிசனத்தை பெற்றவன், ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவன். ஆகதான் அந்த லோத்து அந்த ஆபிரகாமோடு கூட வரும்போது இவனுக்கு கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அந்த லோத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் போய் சேர ஆரம்பித்தது. ஒரு நாள் வந்தது, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு மாறினது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபையே, நீங்கள் நானும் யாரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் நானும் ஏனோக்கோடு கூட நடந்து கொண்டிருந்தா போதும். ஏன்னா அவர் வந்து இரண்டாம் வருகையை குறித்து தரிசனத்தை கண்டவர் என்று சொல்லி யூதா எழுதுகிறார். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாய் உரைத்தார் என்று ஏனோக்கை குறித்து அந்த யூதாவில் எழுதப்பட்டது. ஒருவேளை நீங்கள் ஏனோக்கோடு கூட நடந்தா சரி, நீங்கள் நானும் யாரோடு கூட நடக்கிறோம்? ஒரு எளிய தீர்க்கதரிசியோடு கூட நடந்தா ஒரு எலிசாவாய் மாறலாமே. இயேசுவோடு கூட நடந்தான், மறுதலித்தது உண்மைதான் பேதுரு. தேவ பிள்ளைகளை இயேசுவோடு கூட நடந்தபடினால, அவர் திட்டத்தோடு கூட வந்தபடினால, அந்த திட்டங்கள் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு அந்த பேதுருக்குள்ள கிரியை செய்தது. உங்களுக்கு தெரியுமா? அவன் மறுதலித்த போதோ ஆண்டுடைய இருதயத்தை நோகடிச்சிட்டான். ஆனா அவன் அபிஷேகத்தை பெற்ற பின்பு பேதுரு பிரசங்கிக்கும் போது 3000 இருதயங்களை குத்தினான். 3000 இருதயங்களை ஸ்ட்ரெயிட்டா குத்த ஆரம்பித்தான். கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரம்பி, கர்த்தருடைய வார்த்தையினாலே. பைபிளை சொல்லப்படுகிறது, அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டார்களாம். ஆனா தேவனும் மறுதலிச்சு உண்மை. ஆனா கர்த்தரோடு கூட நடந்தபடினால அவனுக்குள்ள இந்த ஒரு வைராக்கியம், அவன் மனம் திரும்பின போது அவன் நேரம் 3000 இருதயத்தை குத்தனபடினால கேட்கிறார்கள், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சபையே, நீ யாரு கூட நடந்து கொண்டிருக்கிறாய்? யாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறாய்? சபையில கூட்டம் நடக்கிற பொழுது நீங்கள் நாடு எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? சபையில கூட்டம் நடக்கும் போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இந்த சபையில நீங்க பாருங்க, எங்க கூட இணைந்து எங்க கூட செயல்பட்டு வருகிற குடும்பங்கள், 500 ரூபாய் கொடுத்த குடும்பங்கள் இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறான். உண்மைங்க, இதெல்லாம் உண்மை. தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்கள நானும் தேவ பிள்ளைகளை, நம்ம யாரு கூட நடக்கிறோம்? அதான் முக்கியம். தரிசனத்தோடு கூட நடக்க, தரிசனம் உள்ளவனோடு கூட நடங்க, அழைக்கப்பட்டவனோடு கூட நடங்க. ஏன் தெரியுமா அந்த ஊழியங்களை ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கா? சும்மா ஒன்றும் இல்லை. அழைப்பு இருந்தது, தெரிந்து கொள்வது இருந்தது, தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம், தேவ பிள்ளைகளை, தரிசனம் ஒன்று தான் என் சொந்தம். ஆமாம், இந்த பகுதிக்கு வரும்போது தரிசனத்தோடு கூட வந்தேன். 2 குழந்தைகளையும் பாசமாக அழைத்து கொண்டு, யாருமே தெரியாது, வந்து இறங்கினேன். ஆனால் கர்த்தர், அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய தரிசனம், அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கர்த்தராக இருக்கிற தேவனாக இருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றான். அதுதாங்க இன்றைக்கு கர்த்தர் நடத்த ஆரம்பித்தான். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, தேவ பிள்ளைகளை, யாரோடு கூட நடந்து கொண்டிருக்கீங்க? தரிசனத்தோடு கூட பெற்ற ஆபிரகாமன் கூட நடந்தான், கூட போனாங்க. அவன் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுவான். ஆனால் எங்கேயும் ஒரு இடத்துலையும் லோத்து பலிபீடத்தை கட்டல. அவன் வாக்குறுதியை பெற்றவன். லோத்துக்கு வாக்கு தத்தம் கிடையாது. அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற மனுஷனும் கூட நடக்க ஆரம்பித்தாங்க. அதைத்தான் உங்களுக்கு ரொம்ப அழகாய் புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். ஒரு செடியை நட்டு நீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போடும்போது
அந்த பக்கத்தில் புல் தானாய் வளரும். அதற்காக போடல, புல்லுக்காக அங்கே உரம் போடல, செடிக்காக போடப்பட்ட உரம். ஆனால் அது எப்படி முளைத்ததோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் லோத்துக்கு பக்கத்தில் நடந்தான் பாருங்க, அவனும் பெற்றான். கரங்களை உயர்த்தி ஓ ஜீசஸ், எல்லாம் பிரச்சனத்தோடு கூட தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை என்று என்னிடமே. எல்லாருமே சேர்ந்து சொல்லுமே, தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை என்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ, மகிமையாண்டவரே, அலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ. எல்லாரும் சேர்ந்து நல்ல பிரசனத்தோடு அலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடவில் செல்பவர். நீர் உண்மை உள்ளவர். ஆமென். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன். கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் நடத்துவா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமும் கிடையாது. லோத்துக்கு வாக்கு தத்தமும் கிடையாது. லோத்து எந்த இடத்திலும் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்றவன். கர்த்தருக்கு அங்கங்க பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுகிறவன். அந்த காலகட்டத்தில் பலிபீடத்தை கட்டி ஜனங்கள் அங்கங்கே தொழுது கொள்வார் அவர்களுடைய காரியங்களின் படி. ஆனால் ஆபிரகாம் கட்டின பலிபீடம் எப்படி தெரியுமா? நேரடியாக தேவனோடு கூட உறவாடுகிற பலிபீடம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற பலிபீடம். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் ஒரு வழிபாட்டு இல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்கிறேங்க, சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. அந்த லோத்து ஆபிரகாம் கூட வந்தான். உங்களுக்கு சொல்கிறேன், சபையோடு கூட சேர்ந்து வாங்க. இந்த ஊழியமானது கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட ஊழியம். அவர் அழைத்தா, தெரிந்து கொண்டா, தரிசனத்தை கொடுத்தா, வாக்கு தத்தத்தோடு கூட அனுப்பினா. இந்த சபை ஊழியத்தில் இணைக்கப்பட்ட குடும்பங்களை நீங்களே பார்த்து வரீங்க, அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் மேலேயும் பொழிந்தருளுகிறான். ஆமென். அல்லேலூயா. அப்படி வந்தது தான் லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவன், வாக்கு தத்தங்களை பெற்றவன், அங்கங்கே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன், தேவனுக்கு ஆராதனை செய்கிறவன். இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தர் ஆவியா இருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடு கூட அவரை தொழுது கொள்ளுகிற காலம் இந்த காலம். சொல்லட்டுமா? ஒழுங்காக கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் ஒழுங்காக தவறாமல் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஒழுங்காக கர்த்தரை தொழுது கொள்ளணும், தவறாமல் கர்த்தரை தொழுது கொள்ளணும். அது ஆபிரகாம் கிட்ட இருந்தது.
இது வாக்குறுதி. இன்றைக்கி நீங்கள் ஊழியக்கார குடும்பத்துக்கும் சபைக்கும் நீங்கள் சரியாக ஐக்கியப்படாமல், ஊழியக்காரன் மூலமாய் கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை சொற்படி கேட்காம நீங்கள் உங்கள் கணிப்பில் நீங்கள் போவீர்களானால் பிரயோஜனம் இல்லை. ஒரு நேரம் வந்ததுங்க, 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 6வது வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்ஷியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். போதும், வேண்டாம். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா. இப்ப அவர் என்ன பண்ணா தெரியுமா? மனிதனின் கணிப்பு. இவ்வளவு நேரம் வாக்குத்தத்தம் பெற்றவன், கர்த்தருடைய வாக்குறுதியை பெற்ற அவனோடு கூட நடந்து வந்ததுனால தான் இப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் பூமியினால தாங்க முடியல பூமியில. ஆனா இப்போ அவருக்கு ஒரு கணிப்பு. என்ன கணிப்பு அப்படின்னா, அங்க சொல்லப்பட்ட நீர் வளம் பொருந்தினதா இருக்க கண்டானா. ஒரு சமபூமியை பார்த்தான். அந்த கண்களை ஏறெடுத்து பார்த்தான் பாருங்க. அவங்க அப்பா கிட்ட, அதாவது பெரிய அப்பா கிட்ட இல்லை சித்தப்பா கிட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்ல, நான் பார்த்துட்டு நான் அங்கே போயிடுறேன், என்ன பாருங்க சொல்லி முடிக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டான் தெரியுமா? கணிப்பு. ஆனால் தாங்க உன் குடும்பமே சீரழிந்தது. நம்மளாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் சபையில் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு கீழ்ப்படின அவசியமே இல்லைன்னு நினைக்கிறோம். சபை தாங்க வாக்கு தத்துவம் உள்ளது. சபை உலகத்தில் எத்தனையோ ஃபேமஸானவங்க எழும்புவாங்க. அங்கங்க பெரிய பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்லாம் நடத்துவாங்க, பயங்கர கூட்டங்கள் வரும். ஆனா ஒரு நாள் அப்படியே மறைந்து போகும். பெரிய பெரிய பாடகர்கள் எழும்புவார்கள், அந்த பாடகர்கள் பின்னாலே ஒரு திரளான கூட்டம் எழும்பி போகும். அது மனிதனின் கணிப்பு. அவரை பார்த்தா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களுடைய யூடியூபை திறந்தா பயங்கர மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்கிறது. உடனே இவன் தான் சரியான ஆட்கள் என்று பின்பற்றி போவார்கள். அது மனிதனின் கணிப்பு. ஆனா கர்த்தருடைய வாக்குறுதி எங்க தெரியுமா இருக்கிறது? சபை. சபையே, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, சபை கர்த்தருடைய வாக்குறுதியினால நடத்தப்படுகிறது. சபை ஊழியமானது கர்த்தருடைய தரிசனத்தினால நடக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியமானது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை ஊழியமாக இருக்கிறது. கர்த்தரால அழைத்து அவரே ஸ்தாபித்தது ஊழியங்கள். ஆகிய உலகத்தில் பெரிய பெரிய ஃபேமஸ் ஆனவங்களாம் இன்றைக்கு காணாமலே போயிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? மனிதனின் கணிப்பு. ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களா இன்னைக்கு இல்ல தேசத்துல. ஆல் அட்ரஸ் இல்லாத போயிட்டாங்க. ஆனா சபை மாத்திரம் நிலைத்திருக்கிறது. அதற்கு காரணம் அந்த சபைக்காக தம்முடைய சொந்த கிரயத்தை ரத்தமாக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்கான எனக்காக வாக்குறுதிகள் இருக்கிறது பிள்ளைகளை. ஆகையினால் நீங்க யாரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறீங்க? வாக்கு தத்தம் பெற்றவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கணிப்பு மனுஷனோடு கூட நடந்து கொண்டிருக்கலாம்? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். கொஞ்ச நேரம் நின்று கூட யோசிச்சிருக்கலாம். ஆபிரகாம் யார் தெரியுமா? விட்டு கொடுக்கிற பண்பு உள்ளவன். அல்லேலூயா. என்ன பண்பு ஆபிரகாம் கிட்ட? விட்டு கொடுக்கிற பண்பு. ஏன்னா கர்த்தருடைய வாக்குறுதியை பெற்ற மனுஷன், தரிசனத்தை பெற்ற மனுஷன் விட்டு கொடுக்கிற பண்பு உள்ளவன். ஏன்னா அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன். அதுதான் இந்த லோத்து பார்த்தீங்கன்னா மனுஷன் கணிப்பு. தான் சிந்தனை யோசித்தான், இங்கே போனால் சரி, சோதம்குள்ளே போனால் நம்ம தான் பெரிய ஆள், சோதம் குமாராவின் பட்டணத்துக்குள்ளே போனால் நமக்கு தான் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, போதன்னு உள்ளே போனாங்க.
நடந்ததெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே, அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லையே. எல்லாமே போயிடுச்சு. அவன் ஆசீர்வாதம் போயிடுச்சு. அவன் கணிப்பில் போனான், நீர் வளம் பொருந்தினதாய் கண்டான். இன்றைக்கி உலகம் அப்படி தாங்க தெரியும். உலகத்தை எங்கே பார்த்தாலும் ரொம்ப பிரகாசமாக தெரியும். நீ உள்ளே போன பொறுப்பாடு தான் தெரியும், அது இருள். அது இருளுங்க. அது அவன் நினச்சான் சோதமும் கொமாரா பட்டணத்துக்குள்ளே போயிட்டான், நம்ம தான் பெரிய ஆள் நினச்சான். பிற்பாடு தன் மனைவியை இழந்தான். கடைசியில் 2 பிள்ளைகளின் வாழ்க்கையே சீரழிந்து போனது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆபிரகாமுக்கு சந்ததிகள் உருவானது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வாக்குறுதி அவன் வாழ்க்கையில் நிலைத்திருந்தது, நிறைவேறினது. ஆகையால் தான் அவனுக்கு சந்ததிகள் உருவானது. அந்த சந்ததியில் இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறான். ஆமென். ஒரு நாளும் தரிசனம் இல்லாதவனோடு கூட நடக்காத, தேவனுடைய அழைப்பு இல்லாதவனோடு கூட நம்பி போகாத, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு மனுஷனோடு கூட நீ நடக்காத, கர்த்தருடைய தரிசனம் இல்லாத, கர்த்தருடைய வாக்குறுதி இல்லாத மக்களோடு கூட நீ நடப்பாய். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டங்கள் வந்தது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். என் வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரக்கூடாது என்று விரும்புகிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில் நஷ்டம் வரக்கூடாது. ஒன்றே சொல்லட்டமா? கரங்களை உயர்த்துறவங்களுக்கு, மனிதனின் கணிப்புக்குள்ள போகாதீங்க. மனிதன் சிந்தை நமக்கு வேண்டாம், மாம்ச சிந்தை மரணம் வேண்டாம். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரப்படி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஒரு நாள் நாங்கள் மனிதனின் கணிப்பு என்கிற அந்த வார்த்தையை ஒரு நாள் பின்பற்றாதபடிக்கு கர்த்தருடைய வாக்குறுதிகள், கர்த்தாவே நீ கொடுத்த தரிசனம், இந்த சபை தரிசனம் உள்ள சபையாயிருக்கிறபடினாலே இந்த சபையில இணைந்து எங்களுக்கு தரிசனம் உள்ள கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தில் இணைய தேவன் கிருபை பாராட்டுவீராக. தரிசனங்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது எல்லா இடங்களில். தரிசனங்கள் கெட்டு போகிற கால கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ சபையே, இவன் கடைசியில அவன் கணிப்புல போயிட்டான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவன் கதை, அவனுடைய வாழ்க்கை சரித்திரமே முடிஞ்சு போச்சு. ஆனா தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நஷ்டத்தை பார்க்கக்கூடாது. தயவு செய்து உங்கள் ஞானத்தினால் நடக்காதீங்க, உங்கள் அறிவினால் நடக்காதீங்க, எனக்கு பெரிய வேலை இருக்கிறது நினச்சிடாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களாம் சபையில் வந்தவங்கெல்லாம் ஆண்டு விழாவில் வந்தாங்க. அதில் ஒரு தம்பி மோசஸ், அவர் தர்மபுரிக்கு போயிட்டார். அவன் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசும்போது, நீ இவ்வளோ சீக்கிரம் ஏன்டா சபையை விட்டு அங்கே போயிட்டு அப்படின்னா, அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? பாஸ்டர், நீங்கள் தானே ஜெபம் பண்ணீங்க, என் சபையில் உள்ள மக்கள்லாம் நல்ல இடம் வாங்கி வீடு கட்டி சுகமாக இருக்கணும்னு. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதனால நாங்கள் சென்னையை விட்டாடா போக சொன்னேன். உன்னை தர்மபுரியில் போய் வீடு கட்டிட்டானா. இது எப்படி இருந்ததுன்னா, ஆதாம் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நீர் தந்த ஸ்திரியானவளே அந்த கனியை பறித்து எனக்கு கொடுத்தான், அதை நான் கொடுத்தான், நான் சாப்பிட்டேன். அதுபோல் அவன் என்கிட்ட சொன்னான், நீங்கள் தானே ஜெபம் பண்ணீங்க சபையார் எல்லாம் சொந்த வீடா கட்டணும் அப்படின்னு. ஆனால் தான் நாங்கள் போயிட்டேன். அட படுபாவி, இனி ஜெபம் பண்ணலாம். வாடகையில் உள்ளவங்களாம் வாடகையில் இருக்கணும். கரங்களை உயர்த்துங்க, எல்லா இடங்க கையை உயர்த்துங்க, உயர்த்துங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து இதே சபையில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்து நல்ல ஜீவன் சுக பலன் ஆரோக்கியோடு வாழ்ந்து கிறிஸ்துவின் வருகையில் வாக்கு தத்தத்தோடு கூட நாங்கள் சுதந்திரிக்கலாம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? அப்போ அவன் சொன்னது ஒன்று பொய் தானே? கையை தூக்க முடியுதா? இப்போ லோத் ஆபிரகாம் கூட இருந்திருந்தானா அவன் குடும்பம் அழிந்து போயிருக்காது. ஏன்னா வாக்கு தத்தத்தை பின்பற்றினான், தரிசனத்தை பின்பற்றும்போது அவனுக்கு போட்டதெல்லாம் இவனுக்கும் கொஞ்சம் அப்படியே வந்தது. அல்லேலூயா. சபை மேலே போடுகிற ஆசீர்வாதம் தான் ஜனங்களாக உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. சபை கூடாரத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் எந்த
ஆண்டவர் தரிசனத்தை விட்டோம், சபையை விட்டோம், நாங்கள் ஒரு நாளும் லோத்தை போல பிரிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆமென். ஆனால் அவன் பிரிஞ்சு போயிட்டான், போய் தொலைட்டான். ஆனால் ஆபிரகாம் பிரியல பாருங்க, மறுபடியும் பலிபீடத்தை கட்டுகிறான். அல்லேலூயா. மறுபடியும் 21ஆம் அதிகாரத்தில் கட்டுறான், மறுபடியும் 17ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் அவனோட பேசுகிறார். ஆனால் வாக்குத்தத்தம் தொடருகிறது. அதில் தாங்க ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக மாற்றப்பட்டான். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்.